ச்சே. ஊ! சபா நர்மதா, என்னங்க? டீ கொண்டு வாமா. இதோ கொண்டு வரேங்க. டீ. மணி 8 ஆச்சு. ஏன் நான் கதவு திறக்கவே இல்லை? ஆஃபீஸ் இருக்குதா இல்லையா? கதவை தட்டினா அவ திட்டுவா, தட்டாடினா இவர் திட்டுவாரு. ம். உன்னைத்தாம்மா கேட்குறேன், ஆஃபீஸ் இருக்கா இல்லையா? இருக்குங்க இருக்கு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான். டீ ஆறுது. 12 மணி வரைக்கும் மொபைல் நோண்டிக்கிட்டே இருந்தா எப்படி தூக்கம் வரும்? ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, அடுத்து இவன் என்ன சொல்ல போறாளோ? சொல்லு. கிட்ட வந்துட்டோம், வெளில வந்து நிக்கிறியா? சரி சரி. நம்மளை விட்டுட்டா. சாப்பிடலையா? இல்லை, மீட்டிங் இருக்கு, ஆஃபீஸில் சாப்பிட்டுப்பேன். ம் பாட்டு சொல்லிட்டு போ. வரேன்ப்பா. ம் நீ கிளம்பிட்டு தாண்டி சொன்னேன், அவர் காதுலயே வாங்கல. யாரு நீ? எனக்கு சப்போர்ட் பண்ண. ஆமாடி, நீ நல்லா ஏற்றி விட்டுருப்ப. டெய்லிலாம் அம்மா அப்படி பண்ண மாட்டேன்டி. ஆளை பாரு. ஐயோ விசிலு, பார்த்துப்போ என்ன. ம். இந்த வீடு தானடா, நல்லா தெரியுமா? இந்த வீடு தான், நான் ஆல்ரெடி வந்திருக்கேனே. சரி வா. ஸ்ரீனினே, நோ ஸ்ரீனினா. ஆமாம், இவர் மெயின் கார்த்தி, இவர் அரவிந்த் சாமி. கண்ணாடியை கலட்டுறா. யோ ஸ்ரீனி. ஏய் கிருஷ்ணா, பின்னாடி நின்று முட்டி கேட்டுருப்பானோ? என்னடா இருக்கா வீடா? எப்போ வந்த? ஒரு கால் பண்ணிக்கலாம்ல? இப்போ தானே வந்தேன், எனக்கு தான் வீடு தெரியுமே. சரி இது யாரும் ஃப்ரெண்டா? ஆமாம், பிரணவ், என் கிளாஸ். ஹாய் ப்ரோ. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சியா? பேக் வெயிட்டாக இருக்குடா. சரி உள்ள வாங்க. சரிண்ணே. ஏய் நீ நானே தான். இது எந்த பொண்ணு வந்து வாங்கிட்டு வந்திருப்பான்? இந்த பேக்கெல்லாம் எங்கே வைக்கிறது? இந்த உள்ள வை. சரி. ஏய் இல்லடா, ஐயோ, நீ அந்த கோகுல் கேங் தானே? எந்த கோகுல்னா? ஏய் நடிக்காத. அந்த கோகுல்னால தானே எனக்கும் அனிதாக்கும் பிரேக்கப் ஆச்சு. அண்ணே, அது எப்போ நடந்தது? கோகுல் பண்ணதுக்கு பாவம் இவன் என்ன பண்ணுவான்? ஆமாண்ணா, நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு தெருவில் தான் படுக்கணும் போல இருக்கு. சரி அனிதா எப்படி இருக்கா? அதாவது புருஷனோட இருக்கான். இல்லை குழந்தையோட இருக்கான் சொல்ல தான். ஏய் யாரா? டென்ஷன் ஆகாதீங்க, சும்மா தான் இருண்டா. போங்கடா உள்ளே போங்கடா. இப்போ அவங்க 3 பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. உள்ளே போடா. எங்கே காணுங்கள? நர்மதா, என்னப்பா? அம்மா எங்க? மேலே துணிக்காய போட போயிருக்காங்க. இந்தா அம்மாட்ட கொடுத்துரு. ரொம்ப முக்கியமான ஃபைலு, பத்திரமா வைக்க சொல்லு. எனக்கு கொஞ்சம் அவசரமாக வேலை இருக்குது, வெளியில் சரிக்கா. போகணும். என்னவா இருக்கும்?
பார்ப்போம். ஓ சொல்லுங்கள் ரிஷி. வந்துட்டேன். யோ பிஸ்னஸ்லாம் அப்படி பண்ண முடியாதுயா. சும்மா சொன்னதே சொல்லாதயா. சரி நீ வை, நான் நேரில் வந்து பேசுகிறேன். இந்த டம்ளர் யார் இங்கே வச்சது? என்னப்பா? டீ குடிச்சா கிளாஸ் எடுத்து போட மாட்டியா? இல்லைப்பா, நான் அதை தேய்த்து பேசாத. நாளைக்கு போகிற வீட்டில் நாங்கள் தான் பதில் சொல்லணும். பொம்பளை பிள்ளையா பொறுப்பு இல்லாமல். சை. ஒன்றா இதை ஒன்று சொல்லிடுங்க. ஏய் என்னடி உங்கள் அப்பா இப்படி சத்தம் போட்டு போகிறாரு? நீ தான் அந்த கிளாஸ் அங்கே வச்சியா? ஆமாம், அடி பாவி, நான் குடிச்சா நீ எடுத்து கூட வைக்க மாட்டியா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. உனக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. என்ன ஸ்ரீனி எவ்வளோ சீக்கிரம்ட்டீங்க? வேலை சீக்கிரமாக முடிஞ்சு அதான். ஏய் சமைக்க எதுவும் செய்யலைல்ல? இல்லைண்ணே, ஒன்றும் சமைக்கலை. சரி நான் ஃபுட்டு ஆர்டர் போட்டிருக்கேன், ஒரு 10 மினிட்ஸில் வந்துடும். சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே. ஹலோ. அண்ணா வந்துட்டிங்களா? ஓகேண்ணா. என்னடா இன்டர்வியூலாம் எப்படி போச்சு? பண்ணியிருக்கேனே, மீனிங்கில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். ஹலோ. தாத்தா காசு அனுப்பிச்சேனே, வந்துச்சா? இது வரலையா? என்னமாங்க? இல்லை தாத்தா, அது சில சமயம் மெசேஜ் வர்றதுக்கு லேட் ஆகும், நான் என்னென்னு பார்க்குறேன். சரி தாத்தா, உடம்பு பார்த்துக்குங்க, பை. அக்கௌண்ட்டில் கேஷ் போட்டியா இல்லையா? அதனால தான் போட்டேன். இங்கே எடு. என்னடா 27ன்னு போட்டிருக்கு, 11 தானடா வரும். ஏண்டா பாஸ்புக்கு கொடுத்ததுனால நான் உங்களுக்கு போட சொன்னேன், எப்படிடா தப்பாகும்? என்னடா ஃபோன் பண்ணுற? இல்லைண்ணே, பாஸ்புக் எடுத்துகிட்டு கலையணுன்ட்டு நான் தான் ஃபோனில் டெக்ஸ்ட் அனுப்பி விட்டேன். கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். என்னடா அசால்ட்டாக பேசுகிறீங்க? இதனால தான்டா உங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. எந்த வேலையை தானே நீங்கள் உருப்படியாக செய்வீங்க? உங்களை நம்பினதுக்கு. யோ சாப்பிட்டாச்சும் போயா? நீயே தின்னு. அப்பாடா, சீக்கிரம் லாக் ஆஃப் பண்ணிட்டோம். இவரா? ஐயோ. ஹலோ நித்யா, ஹலோ, சொல்லுங்கள் ரிஷி. நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, ஆமாம், அதை நாளைக்கு டெமோ கேட்குறாங்க. நாளைக்கு நான் கஷ்டமே. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட எடுத்துக்கோங்க. நான் மான்சி ஸ்வேதா கிட்ட பேசிட்டேன், அவங்கள இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓ ஓகே ரிஷி, ஓகே, தேங்க்யூ. பாய். பாய். கடவுளே. ஏய் இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்குல்ல? ஆமாண்ணே. சரிடா, இன்னைக்கு தான் லாஸ்ட் இன்டர்வியூ நினச்சி நல்லா பண்ணா. தேங்க்ஸ்ண்ணே. ஆல் தி பெஸ்ட். ஓகே. ஏய் பிரணவ், பாய். ஹாய் ஆண்டி. இவர் வேற இருக்காரா? ஏய் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க? ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இருக்காதான். அதுக்குன்னு 8 மணிக்கே வா. ஆமாம் ஆண்டி. வந்துட்டிங்களா? சூப்பர், இன்னையோட அந்த டாஸ்க்கை முடிக்கிறோம். வா. ஏய் நெல்லு, என்ன சோகமாக இருக்க? ஆஃபீஸில் ஒரே பிரச்சனை ஆண்டி. இதுவே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? பசங்க பிரச்சனை பண்ணுறாங்களா? அங்கிள்கிட்ட வேணா சொல்லவா? அதெல்லாம் இல்லை. பின்ன என்ன பிரச்சனை? வேலை பார்க்க சொல்கிறாங்க ஆண்டி. எப்படி தானா? ஓ அங்கிள், சாரி, நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சேன். உள்ள வாடி, வாயை கொரோனா கேட்குறியா? சாப்பிட்டாங்களா இல்லையான்னு பார்த்து சாப்பிட கொடு, ம் நான் போயிட்டு வரேன். ஆண்டி, ஒரு முட்டை தோசை, ஒரு பொடி தோசை. தரண்டி, உனக்கு இல்லாததா? ஓகே. என்னண்ணே, ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கு. என்னையா? அனிதாக்கு சைன் குழந்தையா? சீனியர் இன்ஜினியர் ப்ரொமோஷன் கிடச்சிருச்சுடா.
அண்ணே கங்க்ராச்சுலேஷன்ஸ்ண்ணே. எப்படியா? ஹலோ நவீன். ஓகே ஏதோ செக் பண்ணுறேன். தெரியல. இங்கே பாரு. ஏய் கங்க்ராட்ஸ்டா. ஏய் ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. மாஸ். என்னங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க? ஆமாம், பத்திர ஆஃபீஸில் ஒரு வேலை காணும். இவங்களாம் அவங்க ஆஃபீஸும். சரி சரி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்னத்த ஒரே டயர்டாக இருக்குது. போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஆண்டி வேலை முடிச்சு நாங்கள் அப்படியே கிளம்புறோம். என்ன அதுக்குள்ளே வேலை முடிச்சிட்டிங்களா? முடிஞ்சு. சரி சாப்பிட்டு போகலாம்ல. இல்லை ஆண்டி மழை வர மாதிரி இருக்குது, லேட் ஆயிரும். பார்த்து போங்க. ஓகே அங்கிள்கிட்ட சொல்லிடுங்க. பாய் சரி, பாய் சொல்லிடுறேன். பாய். பாய். ஒரு வேலை ரூப் இல்ல, ஆனாலும் எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸா வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்குள்ள வந்துன்ற உடனே தான் பார்த்தேன் மண்டை விண்ண நேருது. பிபி ரைஸ் ஆகி பெயின் ஷூட் அப் ஆகுது. ஹலோ இனியா. அண்ணே நீங்கள் கொடுத்த அந்த ஃபைலில் அந்த பத்திரம் மட்டும் இல்லைண்ணே. என்னையா சொல்கிற? லிஸ்ட்டில் என் பேர் இல்லையா? அந்த மெயிலில் உன் பேர் இல்லை கிருஷ்ணா, அதனால தான் நானே கூப்பிட்டேன். 2 மணிக்கு தானேங்க ரிசல்ட் வரும்னு சொன்னாங்க. தெரில, அப்படி தான் சொன்னாங்க. எனக்கு அடுத்த தடவை டைம் ஆச்சு, நான் கூப்பிட்றேன். ஹலோ. ஃபைல் எங்கே போச்சு? ரொம்ப முக்கியமான ஃபைல், பத்திரமா வச்சு. நித்யா என்னப்பா? ஒரு ஃபைலை உங்ககிட்ட கொடுத்துருந்தேனே, அது எங்கே? எந்த ஃபைல்ப்பா? நல்லா யோசிச்சு பாரு. ஒரு பச்சை கலர் ஃபைல் அம்மா இல்லைன்னு உங்ககிட்ட கொடுத்தேன், அது எங்கே? எங்கே வச்சேன்னு தெரிலப்பா. நான் வேணா தேடி. உன்னால் ஒரு ஃபைலை கூட உருப்படியாக வச்சுக்க முடியாதா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே இருக்க போகிற? எல்லாத்துலேயும் ஆவரேஜ். படிப்பில் ஆவரேஜ், வேலையில் ஆவரேஜ். என்ன தான் பண்ண போகிற வாழ்க்கையிலன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சே சே. வீட்டில் 2 பேர் இருக்காங்கன்னு தான் பேர். ஒரு கடைக்கு போகிறாங்களா? ஏய் இந்தாடி இதை கொண்டு போய் உள்ள வை. ஏமா நீ வேற? சே. என்ன சொல்லிட்டேன் இப்படி கோச்சிட்டு போகிறா? சே. பேசாமல் எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு. ஏய் என்னடா பண்ணுற? நீ பாட்டு கூச்சு செத்துருவேன். நாளைக்கு போலீஸு விசாரணைன்னு வந்தால் அதுக்கு எங்கள் அப்பாட்ட நான் தான் பேச்சு வாங்கணும். சோகமாக இருந்தால் ஸ்டேட்டஸ் போடுங்கடா. அதை விட்டு வந்துட்டானுங்க. குதிக்கிறோம், தற்கொலை பண்ணுறோன்ட்டு. இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீ இவன் வேற. இந்த கிளிக்கிறா. என்ன சீக்கிரமே தூங்கிட்டா போல? முடிச்சிருந்தா மட்டும் நல்லாவே பேசுகிற போகிறீங்க. இந்த ஃபைல் எங்கே போச்சு? ஹலோ என்னையா? நீங்கள் கொடுத்த ஃபைலில் அந்த பத்திரம் இருக்குண்ணே, நான் தான் சரியாக பார்க்கல. யோ என்னையா உன்னால் வீட்டுக்குள்ளே பல குழப்பம். ஃபைல் கையில் இருக்குல்ல, சரி எதனால காலையில் பேசலாம், வை.
ஹே நீமு, எப்போவும் என்னை கடிச்சு கொட்டிகிட்டு இருக்க நம்ம அப்பா இன்றைக்கி நான் கேவலமாக சமைச்சிருந்த சாப்பாடை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. சத்தியமாக சொல்கிறேன் நீமு, அது என்னாலே வாயில் வைக்க முடியல. நான் அன்றைக்கி அவர் ஃபோனை சார்ஜ் போட மறந்துட்டேன். சின்ன விஷயந்தான், ஆனால் அதுக்கு அவ்வளோ நேரம் திட்டுறாரு. எதுக்கு எடுத்தாலும் வேறு வீட்டில் போய் வாழ போகிறேன்னு பேச்சு வேறு. இப்போல்லாம் நான் ஆஃபீஸில் இருக்க கஷ்டமான டாஸ்க்லாம் சீக்கிரம் முடிச்சிடுறேன். அம்மாட்ட சொல்லும்போது பக்கத்தில் இருந்து கேட்பாரே தவிர அதுக்கு ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் கூட அவருக்கு எனக்கு கொடுத்ததில்ல. ஒரு வேளை நான் ஒரு பையனாக இருந்து இதெல்லாம் பண்ணியிருந்தா அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரோ என்னமோ. நீமு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை. ஒரே ஒரு நாளாச்சும் என் கூட உட்காந்து டீ குடிக்கணும், வெட்டி கதை பேசணும், நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். நடக்குமான்னு தெரில, ஆனால் நடந்தால் நல்லாயிருக்கும். அம்மா, எனக்கு இன்றைக்கி லன்ச் வேணாம், நான் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டு. வேலை விஷயமா 4 பேர்கிட்ட சிரித்து பேச தெரிஞ்ச எனக்கு என் வீட்டு ஆளுங்கிட்ட சிரித்து பேச தெரியல. உடனே மாற்றிக்க முடியுமான்னு தெரியல, முயற்சி பண்ணுறேன். சரி, நேற்றுக்கு 3 பேர் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? அதை ஏன் கேட்குறீங்க? செம்ம ரகலை ஆயிடுச்சு. ஹலோ, எங்கடி இருக்கீங்க? வரோண்டி. வரேன்றீங்க, ஆளை மட்டும் காணோம். 2 minutes வந்துடுவோம். சரி, வா, நான் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன். ஓகே. ஐயோ, மீண்டுமா?